Hello my dear friends, welcome to Muja Hero FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து யூரோ யூஎஸ்டினுடைய மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியாக வரணும்னு நினச்சா பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் வீக் வந்து நம்ம யூரோ யூஎஸ்டிக்கு வந்து டோட்டலாக வந்துட்டு யூரோ யூஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஆகஸ்ட் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வீக்லி அனலைசிஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஓகேவா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆகஸ்ட் 2லேயே வந்து நம்ம ஒரு ட்ரேட் செட்டப் ஒன்று கொடுத்தோம். நமக்கு அந்த ட்ரேட் வந்து கிடைக்கல. ஓகே, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் 3ல் வந்து யூரோ யூஎஸ்டினுடைய அனலைசிஸ் வந்து அகைன் கொடுத்தோம். அந்த அனலைசிஸ் தான் நான் இங்கே ட்ரோ பண்ணியிருக்கிறது. இப்போ இந்த ட்ரோ பண்ணியிருக்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கிற இந்த மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஸோ இந்த லெவல் வந்து ரீச் பண்ணிவிட்டு எகைன் மேலே போனால் அப்படி கண்டினியூ ஆகி போயிடும். அப்படி இல்லை இந்த லெவல் வந்து அது பிரேக் அவுட் பண்ணாமல் எகைன் மேலே வந்தால் ஸோ இங்கே இருக்கக்கூடிய சப்ளை, ஓகேவா, நான் சப்ளைன்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்ளையை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 110 பிப்ஸ் வந்து ஆல்ரெடி கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். நம்ம சொன்ன விஷயம் வந்து நடந்திருக்குது அப்படின்றத வந்து நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டுக்கே சொன்னேன். இப்போ நம்ம வந்துட்டு டே சார்ட்டுக்கு வந்து மாற்றிக்குவோம். ஓகே, டே சார்ட்டுக்கு மாற்றிட்டு இதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூரோ யூஎஸ்டி வந்து நம்ம சொன்னபடி தான், ஓகேவா, நம்ம சொன்னபடி வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகே, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு ஆகணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்கணும் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நமக்கு அது நடக்காத வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். நமக்கு வந்து டேயில் வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாயிண்ட், ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் எகைன் வந்து ஃபால் ஆகிறதுக்கூடிய சான்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த டோட்டலாக எந்த லெவல் வரைக்கும் ஃபால் ஆக மாட்டேன்னு கேட்டால் கிடையாது, ஒரு 50% அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து கிடைக்கலாம். அடுத்ததாக என்னன்னு சொன்னால் ஃபிபனஜி லெவலில் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஒரு தீது இல்லையா, ஸோ இந்த லெவல் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்ற அந்த லெவலுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த 50%, ஓகேவா, அந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் போயிருக்கலாம் அப்படின்றது தான் இப்போ என்னுடைய ஒரு கேள்வியாக இருந்துட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல போயிட்டு, ஓகே, மார்க்கெட் இங்கேருந்து போன மார்க்கெட் ஸோ இந்த பிளேஸில் போயிட்டு மார்க்கெட் அகைன் வந்து டவுன் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஓகேவா, நிறைய மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்குரிய சான்ஸ் வந்து டேயில் காமிச்சிட்டு இருக்குது. நமக்கு ட்ரேட் செட்டப் வந்து டேயில் கிடைக்காது. ஸோ நம்ம 4 ஹவரில் வந்து செக் பண்ணி பார்ப்போம். 4 ஹவரில் ஏதாச்சும் பாசிபிள் வந்து நமக்கு இருக்குதான். நம்ம டேயில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லாஸ்ட்டாக சொன்னபடி தான். ஸோ இந்த பிளேஸ் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு சப்ளை இருக்குது. ஸோ அந்த சப்ளை ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டால் நமக்கு இங்கே வந்து செல் கிடைக்கும். அது நம்மளுடைய கேண்டில் கன்ஃபர்மேஷன் படி தான் நம்ம என்ட்ரி ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் லாஸ்ட் வீக்கே 1-2 டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த லெவலுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட் வந்து எதுக்காண்டி இப்படி மூவ் ஆகுது அப்படின்றது நான் வந்து தெரியலை. மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்குள்ளே மூவ் ஆகுது. ஸோ இந்த லெவல்லேருந்து ஏதாச்சும் ஒரு லெவல் வந்து பிரேக் அவுட் ஆகணும். ஒன்று இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து இப்படி வந்து பிரேக் அவுட் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மார்க்கெட் வந்து கீழுக்கு வந்து எகைன் வந்து இப்படி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி போகலாம். ஸோ ரெண்டு சைடுக்கு முடிய பாசிபிள் வந்து நமக்கு 4 ஹவரில் இருக்குது. ஓகே, இப்போது இப்படி இருக்கும்போது வந்து நம்மளுடைய ட்ரேட் செட்டப் வந்து நம்ம எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீக்குக்கு நமக்கு இந்த சப்ளை, ஓகேவா, லாஸ்ட்டாக அந்த சப்ளை வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இந்த 4 ஹவரில் இந்த லாஸ்ட்டாக வந்து இந்த சப்ளை வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதை நம்ம சொல்லியிருந்த சப்ளை அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இங்கே ஒரு டிமாண்டோ எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேவா, நம்ம சொன்ன அந்த லெவல் எல்லாமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணப்பட்டுடுச்சு. மார்க்கெட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு எந்த ஒரு டிசிஷனும் எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு இடத்துல நம்ம இருக்க மார்க்கெட் வந்து சைட் வைஸாக வந்து மூவ் ஆகிறதுனால. ஓகே, நான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் நான் மொபைலில் இருந்து சரி என்னுடைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை. நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். நம்மளை வந்து நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.